In today's class, 8th standard English, we are going to see a story of a peacock and a fox. So I can give the title for the story as Unhappy Peacock. For this, we'll read out the story line by line along with the meaning. Then I have, interestingly, a video pertaining to this story. We'll see that as well and answer the questions asked pertaining to the story. Activity 2.4. First term portion. Read the following story. There was once a peacock who lived in the forest. ஒரு காட்டுல ஒரு மயில் இருந்ததான். He was very unhappy. ரொம்ப சோகமா சந்தோஷமே இல்லாம இருக்கிறது. அதுதான் unhappy. Was sadன்னு சொல்லலாம். Unhappyனா சோகமா இருக்கிறது. He was very unhappy. A fox who was passing by stopped to speak to the parrot. அந்த வழியா போயிட்டு இருந்த நரி என்ன பண்றதா, இந்த பீகாக்க பார்த்து நிப்பாட்டி, ஏன் நம்ம பேசக்கூடாது இந்த மயில்கிட்ட அப்படின்னு தோணித்தான் அந்த நரிக்கு. ஹலோ மை ஃப்ரெண்ட், வை டு யூ லுக் சோ சேட்? நண்பா, நீ ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? The peacock did not respond. அந்த பதிலும் கொடுக்கவே இல்லை. The fox was not discouraged by the peacock's behavior. அதுக்காக நரி ஒண்ணு ஒரு மாதிரி அசைஞ்சு போயிடுறல, பதில் கொடுக்கல, நம்ம இன்னும் பேச வேண்டாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இந்த நரிக்கு தோணல. He decided to try again. மறுபடியும் எப்படியாவது பேச வைக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் முயற்சி எடுக்கிறது அந்த நரி. Come on my friend, why aren't you talking to me? பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? You must have a reason. ஏதாவது காரணம் இருக்கணும், என்கிட்ட சொல்லாததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். சொல்லு, என்னன்னு சொல்லு என்கிட்ட. Did anyone ill treat you? யாராவது உன்னை தப்பா நடத்தினாங்களா? ill treatனா தவறுதலாக நடத்துவது. Did anyone ill treat you? Or are you angry with me? இல்லாட்டி நீ என்னோட கோவமா இருக்கியா? Ask the fox. நரி மயில பார்த்து கேக்குறது, ஏன் நீ சோகமா இருக்க? யாராவது உன்னை தப்பா நடத்தினாலா? இல்லாட்டி நீ என் மேல கோவமா இருக்கியா? No, said the peacock in a low voice. அப்படிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு குரலை தாழ்த்திட்டு அந்த மயில் பதில் அளிச்சுதான். Every time I open my mouth to sing, I hear an unpleasant sound, replied the peacock. ஒவ்வொரு வாட்டியும் நான் வாயை திறந்து பாடணும்னு நினைப்பேன், ஆனா ஒவ்வொரு வாட்டியும் வாயை திறந்தேன்னா ஒரு மாதிரி என்னோட குரலையே கேட்கறதுக்கு எனக்கு மென்மையா இல்ல. சவுண்டட் அன்பிளசன்ட். பிளசன்ட்னா நம்ம கேட்கறதுக்கே ரொம்ப சூதிங்கா, ரொம்ப மென்மையா இருக்கிறது, கேட்கறதுக்கு நன்னா இல்லாம இருக்கிறது, அதுதான் அன்பிளசன்ட். Replied the peacock, but you are the one of the most beautiful birds in the animal kingdom. இந்த மிருகங்கள் கூட்டத்திலேயே நீதான் இருக்கிறதே அழகான, பறவைகளிலேயே நீதான் ரொம்ப அழகான பறவைகள் இந்த விலங்கு கூட்டத்திலேயே. Why should you worry about your voice? said the fox. நீதான் இருக்கிறதுலயே இவ்வளவு அழகான ஒரு பறவை, அப்புறம் நீ ஏன் உன் குரலை நினைச்சு கஷ்டப்படுற? ஏன் நீ கவலைப்படுற? said the fox. I want to sing as beautifully as a nightingale. ஒரு குயில போல, ஒரு நைட்டிங்கேல போல நான் அவ்வளோ அழகா பாடணும்னு நான் ஆசைப்படுறேன். Oh, was that the reason why you look so unhappy? அதான் காரணமா நீ சோகமா இருந்ததுக்கு, சந்தோஷமே இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் அதுதானா? Do you know just as much as it is impossible for a nightingale to be as beautiful as you are? உனக்கு தெரியுமா, நீ எப்படி உன்னுடைய குரல் ஒரு நைட்டிங்கேல் போல அளவு இல்ல, அப்படிதான் அந்த நைட்டிங்கேலும் நினைச்சுக்குமா. உன்னை போல அழகா வேற எந்த ஒரு பறவையும் இல்ல அப்படிங்கறதுதான் அந்த நைட்டிங்கோடைய எண்ணமாவும் இருக்கு. Do you know just as it is impossible, சாத்தியமே இல்ல அப்படிங்கறதுதான் இம்பாசிபிள்கான அர்த்தம். பாசிபிள்னா முடியும், முடியவே முடியாதுன்னா இம்பாசிபிள். எப்படி நைட்டிங்கேலுக்கு உன்னளவு அழகு அதுல கொண்டு வர முடியாதோ, அதே போலதான் நீ உன்னுடைய குரல் அந்த போல இல்லைங்கிறத நீ நினைச்சிட்டு இருக்க. Replied the fox. Remember my friend, we should not compare ourselves with the others. எப்போதுமே நம்மள இன்னொருத்தரோட ஒப்பிடக்கூடாது.
We have to be happy and content with what we have, said the fox. எப்போதுமே நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும், திருப்தியா இருக்கணும். கண்டென்ட்னா நம்மள்ட்ட இருக்கிறது எனக்கு போதுமானது அப்படிங்கிற எண்ணம். அதுதான் கண்டென்ட். Contented. We need to be always contented with what we have, the fox said. So in this story, we are coming across fox and peacock, wherein this peacock is quite unhappy. சந்தோஷமே இல்லாம இருக்காது, அதுதான் அன்ஹாப்பிக்கான அர்த்தம். சந்தோஷத்தோட இருக்கிறது அன்ஹாப்பி. ஆப்போசிட் ஆஃப் ஹாப்பி இஸ் அன்ஹாப்பி. சோகமா இருக்கிறது, சந்தோஷமே இல்லாம இருக்கிறது, அதுதான் அன்ஹாப்பி. திடீர்னு அந்த வழியா போயிட்டு இருந்த நரி நிப்பாட்டி கேக்குறதா மயில்கிட்ட, ஏன் நீ பேசுறதே நிப்பாட்ட, ஏன் சோகமா இருக்க, ஏதாவது காரணமா, யாராவது உன்னை தப்பா பேசலாம்? Fox was not discouraged by the peacock behavior. இப்படி மயில் பதில் சொல்லேங்கிறதுக்காக ஒன்னும் அது கேள்வி கேட்காம இல்ல. அந்த மயில என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறதுல அந்த நரி ரொம்ப ஆர்வமா இருந்தது. யாராவது உன்னை தப்பா பேசினாங்களா, இல்லாட்டி நீ ஏதாவது என்னோட கோவமா இருக்கியா அப்படின்னு அந்த நரி கேக்குறது. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கிறத தாழ்த்தி குரல்ல இந்த மயில் பதில் அளிக்குது. என்னால நைட்டிங்கேல் போல இவ்வளவு மென்மையா அழகா பாட முடியாது. எனக்கான குரல் அந்த அளவுக்கு நன்னா இல்ல. ஒரு சத்தமே எனக்கு பிடிக்கல. என்னுடைய குரலை கேட்டா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இட் சவுண்ட்ஸ் அன்பிளசன்ட் ரிப்ளைட் த பீகாக். ஆனா நீதான் விலங்குகளையே ரொம்ப அழகான பறவைனா நீ மட்டும்தான். அப்புறம் நீ ஏன் உன் குரலை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு இந்த நரி மயில பார்த்து கேக்குறது. அதுதான் காரணமா, நீ சோகமா இருக்கிறதுக்கான காரணம் அதுதானா? அன்ஹாப்பி, சந்தோஷம் இல்லாம இருக்கிறது அன்ஹாப்பி. அன்பிளசன்ட்னா கேட்கறதுக்கு நல்லா நல்லா இல்லாம இருக்கிறது. இம்பாசிபிள்னா சாத்தியம் இல்லை, முடியவே முடியாது அப்படின்னு சொல்றதான அர்த்தம். கடைசியா இந்த நரி என்ன நீதி சொல்லி இந்த கதையை முடிக்கிறது? எப்போதுமே நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படணும். இன்னொருத்தட்ட என்ன இருக்கோ அதை நம்ம விடக்கூடாது. we should not compare ourselves with others. இது மாதிரி சொல்லி நரி மயில சமாதானப்படுத்தி தான் இந்த கதையும் முடிவுக்கு வந்தது. So pertaining to this story, we'll watch a small video. இந்த கதைய ஸ்மால் வீடியோவா, ஒரு அன்ஹாப்பி பீகாக் கதைய ஒரு வீடியோவா பார்க்கலாம். few minutes ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கலாம். The story which we read it now was seen in the form of a video. We'll try to answer the questions pertaining to this story. இந்த கதையிலேயே இந்த வேர்டிங்ஸ் ஹைலைட்டடா கொடுக்கப்பட்டிருக்கு. Answer the following questions given below. Find one word for each of the following phrases from the text. கொடுக்கப்பட்டுள்ள இந்த கதையிலிருந்து அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இந்த கேள்விகளுக்கான பதில நம்ம எழுதணும். ஃபீலிங் சேட், சோகமா இருக்கிறது. So answer for this is unhappy. We would have come across this word while we were reading the story. Unable to be done, ஒரு செயலை செய்ய முடியாம இருக்கிறது. Impossible. Climbing mountains was impossible for நக்ஷத்ரா. நக்ஷத்ராவிற்கு மலை ஏறுவது என்றால் சாத்தியமில்லாத ஒரு செயலாக இருந்தது. Impossible, செய்ய முடியாத ஒரு வேலை. To feel, to make someone feel discomfort. Can someone say what is the answer for this?
is low. Low. Ill treat. தவறுதலாக ஒருத்தரை நடத்துவது. We come across it over here. Did anyone ill treat you? தவறுதலாக உன்னை பேசினாங்களா யாராச்சும்? Ill treat. ILLTREAT. Ill treat. To make someone lose confidence. Discourage. 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 Unhappy. சோகமாக இருப்பது. Unhappy. Sad. Unable to be done. Impossible. ஒரு செயலை முடிப்பதற்கான சாத்தியம் இல்லாமல் இருப்பது. Impossible. To make someone feel discomfort, you tell it as low. Ramya felt very low when she made mistakes in her exams. தன்னை வந்து ரொம்ப குறைவா நினைச்சு நான் எக்ஸாம்ல வந்து ரொம்ப சுமாரா பண்ணோன்னு தன்னை பத்தின ஒரு கான்பிடன்ஸே குறைஞ்சு போயிடுது. டு மேக் சம்வன் ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட். தன்னைத்தானே நினைச்சுக்கிறத இன்னொருத்தர் வந்து நம்மள சரியா நடத்தாததுனால we feel quite low. Treat badly. Ill treat. ILLTREAT. To make someone lose confidence. ஒருத்தருடைய தன்னம்பிக்கையை வந்து இழக்க வைக்கிறது. Discourage. Raju and his friends discouraged his friend Ravi while he ran for the running competition. ரவி வந்து ஓட்டப்பந்தயத்துக்காக ஓடின பொழுது ராஜுவும் அவனுடைய நண்பர்களும் ஊக்குவிக்காம அவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. They made him to lose confidence. ஊக்குவிக்காம இருப்பது. So the opposite meaning of a word can be found by adding in, un, im, ill, dis. நான் போர்ட்ல எழுதி காட்டுறேன். இந்த வார்த்தைகளுக்காக எப்படி வந்து இந்த இன், இல், அம், அன், இம், டிஸ் இது போன்ற எழுத்துக்கள் நாம் சேர்த்தோம் என்றால் ஆப்போசிட் வார்த்தைகளாக எப்படி மாறும் என்று நாம் பார்க்கலாம். இன், இம், இல், டிஸ். அன். I'll write it on the board for you. இந்த எழுத்துக்களை ஒரு வார்த்தைக்கு முன்பாக சேர்த்தோம் என்றால் அது எதிர்முனை வார்த்தைகளாக அது மாறிவிடும். Educated.
ஏன்னா சில வார்த்தைகள் எழுதியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கான ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான் நம்ம இப்படி பார்க்க போறோம். அந்த ஆப்போசிட் வேர்ட்ஸ்னா நம்ம எதை வச்சு எழுத போறோம்னா, கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாக்ஸ்ல எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை வைத்து இன், இம், இல், டிஸ், அன். So we are going to add these words as prefix. ஒரு வார்த்தைக்கு முன்பாக சில எழுத்துக்களை நாம் சேர்க்கின்றோம். அதை சேர்த்தால் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையானது ஆப்போசிட் வார்த்தையாக அது மாறிவிடுகிறது. Opposites will have an into mark or X mark before it. இல்லாதனால முன்னாடி சேர்த்துக்கிறேன். You can write here as well. Honor. ஒரு நபர் ரொம்ப படித்தவராக இருக்கிறார் அப்படின்னா we tell him as he's an educated person. படிப்பறிவு இல்லாத நபரை நாம் uneducated என்று சொல்வோம். educate, uneducated. UNEDUCATED. UN என்ற எழுத்துக்கள் இந்த எஜுகேட்டடில் எஜுகேட் வார்த்தைக்கு முன்பாக நாம் சேர்ப்போம். ஆனர், மதிப்பாக நடத்துவது. டிஸ்ஆனர், ஹானர்னு இந்த வார்த்தையை நம்ம படிக்க கூடாது. இதுல ஹெச்ங்கிற எழுத்து சைலண்ட் லெட்டர். யூ ஸ்பெல் இட் as டிஸ்ஆனர். wherein H is silent. R. It takes me an hour to go to school. எனக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு. Here the letter H is silent. You spell it as an R. அவர் அப்படி படிக்க கூடாது. Perfect. ரொம்ப துல்லியமா எப்படி பண்ணணுமோ பண்றது perfect. Imperfect. IMPER. And right over here, imperfect. His answers were always perfect. அவனுடைய பதில்கள் எப்போதுமே பர்ஃபெக்டாக இருந்தது. அதாவது சரியாக இருந்தது. எந்த ஒரு பிசுறலும் தவறுதலும் இல்லாமல் இருப்பது. அது பர்ஃபெக்ட். லீகல், இல்லீகல். ILL, EGAL. You are adding the letters IL. illegal. துல்லியமா கணிக்க முடியுது. The weatherman forecast was accurate that it would rain tomorrow. நாளைக்கு மழை பெய்யும்னு அந்த வானிலை ஆய்வாளர் குறிச்சது ரொம்ப துல்லியமா இருந்தது. It was inaccurate அப்படின்னு ஆப்போசிட்டா நம்ம சொல்லுவோம். தவறுதலா இருந்தது, துல்லியமா கணிக்கப்படல அப்படிங்கிறது பொழுது we call it as inaccurate, wherein I'm adding the letters IN before the word accurate. Visible, invisible. ஒரு பொருள், ஒரு விஷயமானது நமக்கு கண் முன்னாக தெரிகிறது என்றால் விசிபிள். நமக்கு நம்ம கண்ணுக்கு அது தெரியல, it was invisible. INVISIBLE. ரெஸ்பெக்ட், மரியாதையாக நடத்துவது. disrespect. We won't tell it as unrespect, imrespect. சில வார்த்தைகளுக்கு இது போன்ற எழுத்துக்கள் தான் இதற்கு முன்பாக சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனர், டிஸ்ஆனர். educated, uneducated. perfect, imperfect. legal, illegal. accurate, inaccurate. visible, invisible. respect, disrespect. So apart from the words which is given in our story, I have mentioned few words wherein these set of letters are added as prefix and it becomes an opposite word. அதாவது இந்த கதையில கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தவிர மீதமுள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு அன், இல், இன், டிஸ் இது போன்ற எழுத்துக்கள் முன்பாக சேர்த்தோம் என்றால்
அது ஆப்போசிட் எதிர்முனை வார்த்தையாக மாறிவிடுகிறது. அதற்கான உதாரணங்கள் எல்லாம் நாம் இப்பொழுது பார்த்தோம். Just a moment. ஒரே வார்த்தையை போல அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் சினானிம்ஸ் என்று சொல்வோம். எதிர்முனை வார்த்தையாக இருப்பதற்கு ஆன்டனிம்ஸ் அப்படி என்று நாம் கூறுவோம். Just a moment. I'm sharing the screen. It's taking little time. Sorry for that. பேஷண்ட் பொறுமையாக இருப்பது. பொறுமையே இல்லாத நபரை நாம் என்னவென்று சொல்வோம்? அன்பேஷண்ட், டிஸ்பேஷண்ட், இம்பேஷண்ட். நம்ம என்னவென்று அழைப்போம் என்றால் இம்பேஷண்ட். பொறுமையே இல்லாத நபரை நாம் இம்பேஷண்ட் என்று சொல்வோம். ஆனஸ்ட், ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய நபரை நாம் ஆனஸ்ட் என்று சொல்வோம். இம்ஆனஸ்ட், அன்ஆனஸ்ட், டிஸ்ஆனஸ்ட். நேர்மை இல்லாத நபரை நாம் டிஸ்ஆனஸ்ட் என்று சொல்வோம். ஃப்ரெண்ட்லி, ரொம்ப நட்பாக பழகக்கூடிய ஒரு நபர். இஸ் a friendly person. Unfriendly, unfriendly, disfriendly. It is unfriendly. Tidy, ரொம்ப நீட்டா சுத்தமா இருக்கிறது. We call it as tidy. சுத்தமா அசிங்கமாக அந்த இடத்தில் இருக்கிறது என்றால் we call it as untidy. Polite, ரொம்ப மென்மையா பேசக்கூடிய நபரை, ஒரு பொறுமையா மென்மையா சத்தமா இல்லாம அத வந்து பொலைட் பர்சன் சொல்லுவோம். பொறுமையா இல்லாம ரொம்ப சத்தமா பேசுறது, கத்தி பேசுறது, we call it as an impolite person. Organized, inorganized, unorganized, disorganized. It's an unorganized person சொல்லுவோமா? Inorganized, disorganized. Can someone try? உங்களுக்கு தெரிஞ்ச பதில நீங்க என்கிட்ட சொல்லலாம். You can write it in the chat box as well as and tell me. Is disorganized. Kind,
unkind, diskind, imkind. Is unkind. Tolerant, ரொம்ப பொறுத்துக்கிற மாதிரி இருக்கிறது. It was a tolerant person. எதை பண்ணாலும் தாங்கிக்கக்கூடிய ஒரு நபரை. Tolerant, intolerant, illitolerant, intolerant. He was intolerant. Comfortable, ரொம்ப சௌகரியமாக இருப்பது. Comfortable. Discomfortable, uncomfortable, incomfortable. Uncomfortable. Last question. Healthy. HEALTHY. ரொம்ப உடம்பு நன்னா இருக்கிறது. Healthy food. You need to take healthy food. You need to eat vegetables, fruits, spinach, nuts. All these are healthy food. If you eat junk food, it is called as an unhealthy food. உடம்புக்கு தீங்க கொடுக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள். So unhealthy is the opposite. There are set of words given in our book in B subsection, wherein we need to identify the opposite words. Very simple questions. It is given inside the jar. Opposite of minimum is maximum. Minimum is the right answer, which you need to write as the opposite over here. Happy, unhappy. Here, unhappy word isn't given. Word given over here is sad. சோகமா இருப்பது. Urban. நகரப்புறங்கள்ல இருக்கவங்கள அர்பன், கிராமப்புறங்கள்ல இருக்கிறத ரூரல் அப்படின்னு சொல்லுவோம். பியூட்டிஃபுல், அக்லி. அழகாக இருப்பது, அசிங்கமாக இருப்பது. அக்லி. பார்ப்பதற்கு நன்றாக இல்லை என்றால் அக்லி. ஆப்சென்ட், வரவில்லை என்றால் ஆப்சென்ட் என்று சொல்லுவோம். He was absent to the class today. கிளாஸுக்கு நீ வரல, ஆப்சென்ட் ஆகணும், வரல. வந்திருந்தான்னா present. PRECENT. கைண்ட், ரொம்ப தன்மையா ஒரு மென்மையோட நடந்துக்கிறது, அன்பா. அன்கைண்ட், தி ஆப்போசிட். பேஷண்ட், பொறுமையாக இருப்பது. பொறுமை இல்லாமல் இருப்பது impatient. லோக்கல், உள்ளூர், வெளிநாடு, வெளியூர். ஃபாரின். பாசிபிள், impossible. ட்ரூ, உண்மை, பொய், false. Using a dictionary, we need to find the antonyms for the following words. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்க தேர்ந்தெடுக்கலாம் பதில. Let me tell the answers for you. Victory. Victoryனா என்ன? ஜெயிப்பது. Defeat. வெற்றி, தோல்வி. ஒரு வெற்றி, success, victory. All these are all synonyms. Defeat, தோத்து போறது. Cheap,
Costly is the opposite word. ரொம்ப விளைவு குறைவாக இருக்கக்கூடிய பொருளை சீப் என்று சொல்வோம். விலை அதிகமாக இருக்கக்கூடியதை காஸ்ட்லி. ஆன்சர் பதில் கேள்வி. QUESTION question. காமன் பொதுவாக பொதுவாக இல்லா. It was a uncommon. It was an uncommon mistake that he had done. சாதாரணமாக செய்யக்கூடிய தப்பு அவன் செய்யவில்லை. சாதாரணமான. It was uncommon. Local, foreign. Complex, you can tell easy as its opposite word. Early, late. Narrow, broad. The road was very narrow. ரொம்ப குறுக்கு சந்த மாதிரி இத்தினோண்டு இருந்தது இடம். ஒரு சைக்கிள் ஒரு வண்டி போற அளவுக்கு தான் இருக்குன்னா அந்த ரோட சாலைய நம்ம நேரோன்னு சொல்லுவோம். ரொம்ப அகலமா இருந்தது அப்படின்னா broad. You can see highways as broad roads. Legal, illegal. Fortunate, unfortunate. அதிர்ஷ்டவசமாக துரதிர்ஷ்டவசமாக. Unfortunate. 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 So when நம்ம கிளாஸ்ல Unit 2 we had read the story of Fox and the Peacock, wherein we can give the title as Unhappy Peacock. So pertaining to this story in activity 2.4, we answered certain questions. We understood how we need to write antonyms by using the prefix un, dis, in, im. Not only to the words given in the textbook, we saw answers for the words which is given apart from our textbook. இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு மட்டும் நம்ம ஆப்போசிட்ஸ் எழுதல. அது தவிர மீதமுள்ள வார்த்தைகள் அதற்கு அன், டிஸ், இன், இம் இது போன்ற எழுத்துக்களை முன்பாக சேர்த்தால் இப்படி ஆப்போசிட்டாக எழுதும் என்று பார்த்தோம். So any doubts to anyone, you may please ask me. Instead of complex, you can write as simple as well. Easy, simple, you can write. Anything is fine. சுலபமாக இருப்பது. Easy, simple. Either of the words, it's correct. Okay. Okay. Then there are no doubts. I shall end my session here. We will again meet in the next class. Thank you, friends. நன்றி, வணக்கம்.